பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நான் தான் உங்களுக்கு தேர்வு பேசுகிறேன். பேக் மோட வீடியோக்குள்ளே போயிடலாம். போன வீடியோவில் வந்து லெவல் டெவல் பார்ட் 4 வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு இதுவும் முடிச்சிட்டோம். இந்த லெவல் கேஸ் தான் வரும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வந்து லெவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தாங்க. சரி, இது ஏதோ பரவாயில்ல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே எப்படி போத்துனே தெரியல. ஐயோ, போகிறதுக்கே பயமாக தான் இருக்குது. போயாச்சு. ஈஸியாக ஃபஸ்ட் ஒன் டே வந்துட்டோம். நெட் ஆஃப் பண்ண மாட்டேங்க சார். டக்குன்னு முடிச்சு தொலைங்கடா விளம்பரத்தை. இது முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி வீடியோ நெட் ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு தான் போகணும். நான் வேறு மறந்துகிட்டே இருக்கேன். காய்ஸ், இது கூட வருது நம்ம கூட. இல்லை, நம்ம கூட வரல. இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. நம்மளோட ஸ்பீடாக போகுது, வேறு ஒன்றும் இல்லை. என்ன இது? போயாச்சு. இன்னும் ஒருத்தர் கூட அவுட் ஆகலன்னு போது தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு மாதிரி. அதுக்குன்னு போய் சாப்பிடானா அது தப்பு கைஸ், தப்பு. ஐயோ, சொன்ன மாதிரி சேர்த்துட்டுனா இப்படி தான் கைஸ் போன அந்த கேமு. அவ்வளோதான். வாய் வச்சிட்டேன், நான் செத்துருவேன். இது மாதிரி செத்துனே தான் இருப்பேன். ஏன்னு கவலைப்படாதீங்க. ஐயோ, இந்த பட்டனை இப்போ வைத்த கூட தான் நினைக்கிறேன். இப்படி தப்பிச்சா பார்த்தீங்களா? இந்த லெவலில் 8 டைம் விளையாடிட்டேன். அதனால தான். ஆனால் இது நான் இதில் விளையாடினதே இல்லை. பொங்கிச்சு கேஸ். அங்கே ஒன்று பால் ஆட்ட வருதுல்ல, அந்த பால் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பாலை தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் இது எப்படி தான் தெரியல அந்த பால். காய்ஸ், இடக்கு முடக்கா சுற்றுறாங்க கைஸுங்க. எப்படி தப்பிச்சேன்? தப்பிச்சு கைஸ். நேற்று போட்ட வீடியோவுக்கு வியூஸே போகல. கொஞ்சம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ண தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மொத்தம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் 2ஆம் லெவல் மேலே வச்சுன்னு மாற்றிட்டானுங்க. நம்மளால் தாண்டத்துக்கே வைக்கல. இதில் அது ஒரிஜினலாக இல்லைன்னு நமக்கு எப்படி கைஸ் தெரியும் சொல்லுங்கள். இந்த லெவலில் நான் வெறும் விளையாண்டதில்லை. கைஸ், 2 ஒரே மாதிரி வச்சுருக்கானுங்க கைஸ். சேர்த்துட்டேன். தாண்டத்துக்கே நமக்கு வைக்கல. ஐயோ, இது மேலாச்சும் பார்த்து போடா ராமசாமி. ராமசாமி, பார்த்து போடா. வைக்கலாம், அதுக்கு இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுடா. ரொம்ப ஓவராக இருக்குது. நான் வேறு மறந்துட்டு போய் சாவறதுனால. சென்டருக்கு அதை தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்ம் அந்த இது தான் கரெக்டு. கரெக்டு. இப்போ அடுத்த லெவல் என்னடா இது? என்னன்னு தெரியல. போயாச்சு. இப்போ கூட ஏதாவது கோலர் கொடுப்பாங்க. கொடுத்துருங்க கைஸ் கோலரை. எடுத்தோடனே கோளாறு மேலே கோளாறு. இப்போ இந்த லெவலில் டக்குன்னு முடிச்சுட்டு
லெவல் டெவில் 2 ஆரம்பிக்கணும். செவுத்துலேயே முட்டுற மாதிரி அடி. நம்ம அதிகமாக ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக நினைக்கிறேன். ஒரு கேம் கிரியேட் ஈஸியாக தான் இருக்குது. நல்ல வேலை வரல. போக முடியுமா? எகிரிட்டா முடியும். ஒரு பிளாக் தாண்டி தான் எகிருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் இது எப்படி அதுவாக போயிட்டா? அதுவாக நம்மளா போய் சாவோம். இது என்னன்னே தெரியல கேஸ் எனக்கு. அந்த பிளாக் எதுன்னே தெரியல எனக்கு. புரியலையே அந்த பிளாக் எதுக்குன்னு. இன்விசிபிள் பிளாக் மேலே இருக்குது. எப்படி கீழே வந்தனே தெரியல. ஸோ பார்க்க தான் சொல்ல வந்துடும். நான் நினைக்கிறேன் அந்த ஒரு பிளாக் கூட கீழே வந்துடும் நினைக்கிறேன். ஒரு வேளை இப்படி போகணுமா? செவுத்துலேயே முட்டி சாவுறேன். கீழே வியாதாரா மொத்தமாக கீழே வந்து இருக்காங்க கைஸ். கீழே இல்லை தம்பே. இந்த லெவலில் எப்படின்னே தெரியலையே. என்னவா இருக்கும் இந்த பிளாக்? எது குத்துறானுங்க கைஸ்? அந்த லெவல் எது குத்துறானு, அந்த பிளாக் எது குத்துறானுன்னு தெரில. நான் நினைக்கிறேன் ஓரமாக ஒரே இடத்துல நின்றுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கே எது எனக்கு என்ன தெரியல கேசம்மா. மேலே பிளாக் அப்படி எது குத்துறான்னு தெரியல. இந்த கடைசி லெவல் மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை சத்தியமா. எதாச்சா எகிரி குடிச்சேன். தலைவர் வந்துட்டாரு. அது எப்படின்னு தெரியல எனக்கு. புரிஞ்சிச்சு கேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி ஓடி வந்துட்டோமா, இங்கேருந்து ஜம்ப் பண்ணி எங்கே பண்ணிட்டோமா, இங்கேருந்து இதை மூளையை தான் பிளாக் எத்தணும். ஐயோ இப்போ தான் புரிய வருது, அதுக்குள்ளே சாவடிறானுங்க. வந்துட்டோமா? வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போகக்கூடாது. ஈஸியாக முடிச்சலாம். சாரி வீட்டில் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் ஆச்சு. வாயில் கூட ஒரு மணி மாட்டுது.
மொத்தமாக செத்துனே இருக்கான். வீட்லேயும் பிரச்சனை, கேம்லேயும் பிரச்சனை. வந்தாச்சு. இதுக்கு மேலே எப்படி இல்லை அப்படியே ஓடணுமா? அப்படியேங்கப்பா காய்ஸ், இந்த கேம் கிரியேட்டருக்கு பயங்கரமான மூளை. அதுக்குன்னு இந்த மாரிலாம் மூளை இருக்கக்கூடாது. ஜெயிச்சாச்சு கேஸ். எப்படி இந்த ஒரு லெவல் முடித்த அம்மா பாடாச்சு. அட பாவி, பின்னாடி ஒரு பட்டன் வந்து தானே அங்கே நின்று இருக்க மாட்டேனே. எதுக்கு இப்போ அந்த மாரி இருக்குன்னே தெரியல. இது ஏய் பரவாயில்லையே, இந்த லெவல் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து அடுத்த லெவல். இப்போ நான் எப்படி செத்தேன்? கைஸ் புரிஞ்சிச்சு. கைஸ் இந்த இது தொட்டாலே செத்துருவோம் கைஸ். நம்ம லெஃப்ட் சைடு பட்டனை தொட்டாலே நம்ம செத்துருவோம். லெஃப்ட் சைடு பட்டனே தொடக்கூடாது கைஸ். ஐயோ எவ்வளோ கிட்ட வந்து நினச்சி பார்த்தியா? அவ்வளோ ஈஸியாக வந்துச்சு. இதெல்லாம் ஈஸி தான் நினைக்கிறேன். இது மேலே இப்போ ரைட் சைடு பட்டன் தொட்டால் செத்துருவோம் கைஸ். ஐயோ பயமுறுத்துறாங்களே. எப்படி அது? அது அட்டாக் பண்ணாத நினைக்கிறேன் கைஸ். இந்த வந்து ஜம்ப் பட்டனை தொட்டால் செத்துருவோம்னு நினைக்கிறேன். ஜம்ப் பட்டனை தொட்டா ஜம்ப் பண்ண தொட்டால் கீழே வருது கைஸ். அப்படியே ஜம்புக்கு ஆப்போசிட்டு நினச்சேன். இந்த மாதிரி தான் ஆகணும். ஏய் தலை ஸ்கேட்டிங் பண்ணே வராது. மூச்சாச்சு. ஈஸியாக முடிச்சிட்டோம் போனாங்க கைஸ். பட்டனே தெரியல கைஸ் எனக்கு. இப்போ தான் புரியுது. அட பாவி. யாரா போ. ஈஸியாக தான் முடியும் நினைக்கிறேன். பேசுறதுக்கு எதுவும் அதான் கைஸ் சும்மா இருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ அந்த பிளாக் வந்து நம்மளை கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். தானா வந்தாச்சு. இப்போ அடுத்த லெவல். இன்னொரு லெவல் இருக்கா? என்னடா இது? இது யூடியூப்ல ஏற்கனவே பார்த்துருங்க கைஸ். இது தானா கூட்டு போய் விட்ருங்க கைஸ். இது நம்ம எதுவுமே பார்த்தால அந்த ஜம்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். சொல்லலை ரொம்ப ஈஸியாக தெரியுது. இதுவும் ஈஸியாக இருக்கு. என்னடா சாவுது? நான் ஸ்பைக் மேலே குதிக்கவே இல்லையா? இந்த கரெக்டாக என்னது கைஸ்? இந்த ஸ்பைக் மேலே குச்சா தான் சாக மாட்டாங்க. பார்த்தீங்களா? நல்ல வேலை. நான் அந்த மாதிரி யோசிச்சே பார்க்கல. அந்த மாரி
இப்போ ஸ்பைக்கு தொட செத்துரும் நினைக்கிறேன். அடா யாரா நீங்களா? என்னடா கேம் கிரியேட்டரு அந்த இடத்துல ஒரு இன்டாச்சும் கொடுக்கணும்ல, ஸ்பைக்கு தொட்டா செத்துருடான்னு. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஈஸியாக. மூச்சாச்சு ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ 2வது லெவலா? இப்போ நான் கீழேருந்து வேகமாக வரப்போகுது. சொன்ன மாதிரி வருது, வந்துச்சு கேஸ். சொன்ன மாதிரி வருது கேஸ். அந்த பட்டன் ஐத்தோன்னு சரசரன்னு வருது நினைக்கிறோம். அங்கே பல்ல இருக்குது, நான் இப்போ தான் பார்க்குறேன். அதனால் வேகமாக போய் பட்டன் இது சரசரன்னு ஓட வேண்டியதான். இது வேறு கடுப்பாக இருக்கு கேஸ். இப்போ இங்கேருந்து ஓரமா பொறுமையாக ஐயோ பட்டன் ஐத்து இல்லை, நான் அதுவாக ஐத்திச்சு. பொறுமையாக போடா, பொறுமையாக தான். கதவு கவலை இல்லை, பொறுமையாக போ, பொறுமையாக போ. இதான் வச்சுருக்க போகிறானுங்க பாவி டேய். பின்ன வேறு எந்த பக்கம் போத்துனேன்னு அந்த கேஃபில் எகிரி ஊதிங்க கேஸ். பொறுமையாக போ, கவலை இல்லை. என்ன வேகமாக ஆகுது? ஜெயிச்சாச்சு கேஸ். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. என்னடா இது? எப்படின்னே தெரியுது. ஈஸியாக தான் செஞ்சு. இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தாடா கேம் டெவலப்பர்ஸ். இது விளையாட்டு காட்டுறாரா தலைவர் நம்மகிட்ட? நினச்ச மாதிரி வராருக்கிட்ட. அந்த நேரத்தில் டக்குன்னு மூவ் பண்ண முடியல கைஸ் நம்மளால. பார்த்தீங்களா பாஞ்சு வருது. நான் அவ்வளோ பேர் ஆள் ஆள்றா, என்னென்ன பாஞ்சு பிடிக்கிற டேய். ஐயோ நானாக போய் சாப்பிட்றேனே. ராமசாமி லெவல் டெவில் 2 இருக்குது கைஸ். நேற்று தான் பார்த்தேன். அதனால் இந்த கேம் முடிச்சுட்டு லெவல் டெவில் 2. என்னடா இது கருமம்? அடா பாவி, எப்படிலாம் வச்சுருவானு தெரியுமா? இந்த கேம் விளையாடும் போது தான் தெரியுது நான் ஒரு பைத்தியக்காரனா இல்லை எந்த வேலை விட்டு இல்லையான்னு தெரியல. இதுக்குன்னு இந்த கேம் விளாட்றேன்னா நீ இப்போ தான் கேஸ் தோணுது. என்னடா இது? ஏய் நல்லா இருக்குதே. ஏய் நல்ல வேலை. ஈஸியாக இருந்துச்சு லேட்டாக. நான் இப்போ பிளாக். ஏய் என்னடா இது? டேய் நல்லா இருக்குது. என்னால் எப்படி 2 பிளாக் ஜம்ப் பண்ண முடியுதுன்னு தெரியல. அது வாட்டி ஜம்ப் பண்ணிச்சு. அட பாவி கைஸ், நம்ம இந்த கதவை ஏமாத்துச்சு கைஸ். வந்தாச்சு ஈஸியாக. புரியல. நான் அந்த பட்டனை நான் போடணும்.
ஓ அந்த முன்னாடி இருக்க பட்டனை தொட்டால் வேகமாகுது கேஸ். இப்போ தான் புரியுது. நீ யார் அது உள்ள? நான் தான் அந்த கௌசிக்கின்ற மாதிரி. கேஸ் நம்ம பயமுத்துறானுங்க. நான் ரெண்டா பூச்சாடி காட்டியா? ஏய் யாரா நீ தம்பே? நான் கூட அந்த பிளாக் தான் கிட்ட வரும்னு நினச்சேன். ஸ்பைக் கிட்ட வருது. என்ன லோக்கல் கப்பா நீங்கள் லோக்கலா? உங்களை சொன்ன தப்பு தான். மடிச்சு விடு தம்பே. ஏய் வீட்டெலாம் முடியுமா? ஏய் ஏன்னா நீ மட்டும் இப்படி இருக்கீங்க? மறந்தே போகுது எனக்கு. யாரா நீ வர? அப்புறம் வேற எப்படி அதை முடிக்கட்டும்? ஈஸி தாங்க. இன்னும் 2 லெவல் இருக்குது. அந்த 2 லெவல் முடிச்சா இதுவே முடிச்சிடலாம். ஐயோ டே கேமு என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் சீட்டிங்க. என்னை காட்டினது கண்ணில் நீங்கள் வர்ற மாதிரி தானே காட்டினீங்க. டி நியாயம் மேல்றா. நல்ல வேலை டக்குன்னு எகிர்னே இருந்தேன். அப்போ தான் அந்த பிளாக்கை கண்டுபிடிச்சேன். இல்லைனா கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஏய் நானும் அந்த காலத்து கோமண்டாடி. மூச்சு விட்றாதீங்கடா. ஏய் கைஸ் எப்படி அந்த இடத்துல ஈஸியாக தப்பிச்சிட்டேன். ஆனால் எப்படின்னா எனக்கே தெரியல. ஹோய் பாரா. ஏய் இது எங்கே நிற்கிறனே தெரியல எனக்கு. நீங்கள் கொஞ்சம் மூளை காட்டணுமாண்டா. நினச்சேன் அந்தமாரி ஏதாவது பண்ணுவீங்க. அந்தமாரியே பண்ணிட்டானுங்க. கேம் கிரியேட்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே கிரியேட் பண்ணுங்க கேமை. நம்மளுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். கேமை முடிச்சிடலாம். கேமை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லெவல். அந்த இடத்துல மட்டும் கேப் ஃபஸ்ட் ஆனுங்க கைஸ். ஓ சின்னதாவது அது. நானே என்ன போய் ஸ்பார்க்கில் மாட்டினேன். ஸ்பார்க்கா ஸ்பைக்கா அது? நமக்கு அதெல்லாம் தெரியாது கைஸ். ஓ போக இதுமா. யாரா நீ செத்த பையாடி? ஜெயிச்சாச்சு கேஸ். இப்போ வந்து நம்ம டெவில் லெவல் விளாட போகிறோம். மூவ் ஆக மாட்டுது. ஃபோன் டச் ஒர்க் ஆகலையான்னு தெரில. மூவ் ஆக மாட்டாங்க. இப்போ தான் மூவ். அந்த இடத்துல ஃபோன் ஆச்சுன்னே தெரியல கைஸ். இது என்னடா இங்கே வேறு. ஓ இப்போ வந்து இங்கே ஸ்பைக் மேலே தொட்டால் நம்ம அவுட் ஆகிடுவோம் போல். சரி ஸ்பைக் மேலே தொட்டால் நம்ம அவுட் ஆக மாட்டோம். இந்த ஏரு அப்புறம் இந்த சாதா ஸ்பேஸ் மேலே தொட்டால் நம்ம அவுட் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம லேட்டாக காத்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவுட் பண்ணிட்டானே நம்மளை. இந்த ரோலில் நம்மளை ஏமாற்ற முடியாது கேஸ். நம்மளை ஏற்கனவே ப்ரோ பிளேயர், அது நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அந்த பட்டனை அழுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன்.
நல்ல வேலை அடுத்தல டீ கைஸ். அந்த எல்லாத்தையும் கலந்த கலவையே வச்சுருக்கானுங்க இதில். அந்த இடத்துல போய் ரைட் சைடு பட்டன் தொடக்கூடாது. அது நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த பட்டனை அழுத்த விட நினச்சேன், அழுத்தி சாவறேன். வேறு என்ன யூஸ் பண்ண முடியும். மேலே ஒரு பால் வேறு உண்டுது. துள்ளி குதிச்சு செல்வோம் நம்ம. இந்த ஸ்பைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும். ஸ்பைக் வந்தவனே கிளம்ப வேண்டும். கைஸ் அங்கே மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இந்த ஒரு லெவல் மட்டும் எப்படி முடியுதுன்னு தெரியல கைஸ். ஏற்கனவே இந்த ஒரு லெவல் மட்டும் விளையாடினேன், நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க தான் விளையாடினேன். ஆனால் அந்த ஒரு லெவலே ரொம்ப மோசமாக இருக்குது. பேசினே உங்ககிட்ட சொல்லினா ஒரு ஸ்பைக் விட்டேன். குயிராக பார்த்துக்கலாம். ஓ இப்படி தான் குதிக்கணுமா? நல்ல நிலமை எனக்கு அது வேணுங்க சத்தியமா. வேணும்னு போய் செத்தான்னு தெரில. ஐயோ இப்பயும் அதே இடத்துல தான் சாவுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மட்டும்தான் கைஸ் அங்கே போனேன் சாகாமல். மற்ற எல்லா வாட்டியுமே செத்து தான் போகிறேன். ஐயோ லாஸ்ட்டு மறந்துட்டேன் கைஸ். அங்கே இங்கே என்னன்னா இப்போ இந்த ஸ்பைக்கெலாம் தொட்டால் செத்துருவோம் நம்ம. இப்போ ரைட் சைடு பட்டனை தொட்டினா செத்துருவோம் கைஸ் நம்ம. ஐயோ ஐயோ எங்கே வேணா வந்து சாகுற. டே டி 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 நான் கூட என்னடா ரொம்ப நேரமாக கம்முனே போகுது, நம்ம சாக மாட்டோம் போல், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் கண்ணில் காமிச்சிட்டானுங்க. இது என்னன்னே தெரியல கைஸ். நேரத்தில் ஃபோன் வேறு டச் ஒர்க் ஆக மாட்டேது. அதுவாக நிற்கிது. இது பாருங்க கைஸ், அதுவாக நிற்கிது பாருங்க. நான் எதுவுமே போடல, அதுவாக நிற்கிது. இந்தமாரி ஃபோன் பண்ணும்போது தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஃபோனு வாங்கி ஒரு 1.5 மாதம் இருக்கும். ஒரு வருஷம் ஆகப்போது கைஸ் ஃபோன் வாங்கி. அப்பா வச்சுருந்தாரு ஃபோனை. அந்த ஃபோனு தான் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் வேறு ஃபோன் வாங்கிட்டார். ஃபோன் நல்லாவே இருக்குது கைஸ் சத்தியமாக. ஃபோன் கம்பெனி வந்து ஓப்போ F23ன்னு நினைக்கிறேன். இங்கே வழி இருக்கும். இந்த கதவு தான் நினைக்கிறேன். என்னால் முடியல கைஸ் சத்தியமாக. இந்த ஒரு லெவலில் முடிச்சுட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது முடியல. இந்த கேம் வந்து நம்மளை எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போகலாம். ஓடு 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 ஓடு. அச்சமுள்ள. அங்கே ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. சொன்னால் தானே தெரியும் எனக்கு ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு. ரொம்ப நேரமாக ஜம்ப் பண்ணாமல் வந்தேன். டக்குன்னு எப்படி ஜம்ப் ஆச்சுன்னே தெரியாமல் ஜம்ப் பண்ண தொட்டினேன். அதுமாரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே நம்ம அவுட் ஆக மாட்டோம். அப்படி அவுட் ஆனால் என் பேரை நான் மாற்றிடுறேன் கைஸ். எப்படி அவுட் ஆனால் என் பேரை மாற்றிடுவேன் டக்குன்னு. நீங்களே கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள். இந்த பேர் நல்ல பேரை சொல்லுங்கள், மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு லெவல் டெவில் கேமை. லெவல் டெவில் முடிச்சு லெவல் டெவில் லெவல் டெவில் 2ன்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேமை போய் விளையாடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்க. சுத்தமாக ரீச் ஆக மாட்டேது. நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டு தான் இருப்பேன். டெய்லியும் வீடியோ போடுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் நைட்டு ஒரு 8 மணிலாம் வீட்டுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ்.